கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு துடிலூர் அடுத்து வடமதுரையிலேருந்து பன்னிமடைங்க. பன்னிமடை பஸ் ஸ்டாண்டை ஒட்டின மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா 2 வீடு வந்துட்டு அட்டகாசமாக வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க. 3 BHK வீடுங்க, டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா. வடக்கு பார்த்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து வாசல் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 10:30க்கு 17 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரும் போது ஒரு வெல்கமிங் ஆர்ச் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக ஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம் இருக்குதுங்க. 2x4 ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் 8க்கு 16 மெஷர்மெண்ட்டில் கிச்சன் கம் டைனிங் அமைஞ்சிருக்குதுங்க. 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் வாஷ் பேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்வெல் சம்ப் எல்லாமே வீட்டோட ஜலமூலையில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 8க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குங்க. கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா 5க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 10 feet வரைக்கும் மெட்டீரியல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வந்து அமைதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறது பார்த்திங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரானைட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து லே பண்ணியிருக்காங்க. SS மெட்டீரியல் ஹேண்ட் ரெயில் அமைஞ்சிருக்குதுங்க. மேலே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 11க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இதுலேயும் வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குதுங்க. ஸ்டடி டேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணி அட்டாச் டாய்லெட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில். ஸோ இது வீட்டோட அழகான பால்கனிங்க. ஸோ நல்ல ஒரு ஹில்வியோட இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பன்னிமடை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 8க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இதுலேயும் வார்ட்ரோப் ஒர்க், ஸ்டடி டேபிள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக அட்டாச்சு டாய்லெட் 6க்கு 7 மெஷர்மெண்ட்டில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்குதுங்க. 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ஓப்பன் டெரேஸ் ஏரியா பார்க்கலாங்க. உடன் டோர் வச்சு இந்த வீடு வந்து டெரேஸ் ஏரியா வந்து அமைச்சிருக்காங்க. டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு நம்ம சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பன்னிமடை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு ஹில் வியூவோட அமைஞ்சிருக்குங்க. செல்லரோட ரெக்வஸ்ட் படி நம்ம வந்துட்டு வீட்டோட பட்ஜெட் வந்து மென்ஷன் பண்ண முடியலைங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஹில் வியூவோட பன்னிமடை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. மறக்காம வந்து விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.